நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 5 தக்காளி போதும். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகா, ஒரு 2 துண்டு பட்டை, கொஞ்சம் லவங்கம். ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸ்கின்னோடு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்கின்னோட வித் போனோடு எடுத்தால் தான் சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போது 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கீரை வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அதோட காரம் நமக்கு தேவையில்லை, அதோட ஃப்ளேவர் மட்டும் கிடைச்சா போதும். ஓகே, இப்போ தக்காளி போட்டு ஒரு 4 பெரட்டியாச்சு. அது முழுசாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வைக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸாக கொதிச்சிட்ருக்கு. உள்ள சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வெளியில் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. எதனால் ஃபஸ்ட் நம்ம சிம்மில் வச்சோம் அப்படின்னா, சிக்கனில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே தண்ணி வரும். அந்த தண்ணியோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும். அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா தான் அந்த கவுச்சி ஸ்மெல் நமக்கு இருக்காது. அதனால தான் அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கறது. ஸோ இதில் பாதி தண்ணி ஆல்ரெடி வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், சில்லி பவுடர், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிளகாத்தூள் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்க மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு குக் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கிரேவியும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்ட்டி வந்துடுச்சு. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி, நல்லா திக்காக